வேற ஒரு ஐடியாவில் ஒரு பொருள் வாங்கியிருப்போம், ஆனால் அது வேற ஒரு ஐடியாக்காக யூஸ் ஆகும். அதே போல தாங்க இன்னைக்கு இந்த வால்பேப்பர் யூஸ் ஆச்சு. நான் வேற இடத்துல ஒட்டுறதுக்காக இந்த வால்பேப்பர் வாங்கியிருந்தேன். மயில் போட்ட டிசைனு ரொம்ப அழகாக இருக்கும். அது இன்னைக்கு வரலட்சுமி பூஜைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக நான் ஒட்டலைங்க, டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டி வச்சிருக்கேன். முடிஞ்ச உடனே எடுத்துடலாம். கலசத்தில் நான் அம்மாவோட ஃபேஸ் வைக்க போகிறதில்ல, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது போல் நீங்கள் சிம்பிளாக தேங்காவையே நல்லா அந்த நாரெல்லாம் சீவிட்டு அது மேலே வந்து மஞ்சள் நல்லா தேய்ச்சிட்டு இந்த நாமம் போட்டு வைக்கலாம். இன்னைக்கு ஈவினிங்கே அம்மாவை என்னோட வீட்டில் அழைச்சிப்பேன். நாளைக்கு அங்கே ஃப்ளாட்டில் பண்ணுவேன். படைக்கு பிரசாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு பண்ணுறீங்களா வரலட்சுமி பூஜை, இல்லை நாளைக்கு பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட அக்காவுக்கும் பர்த்டே, அவளுக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். வெங்காயம் போட்டு ஒரு வடையும் வெங்காயம் போடாமல் அம்மனுக்கு தனியாகவும் பண்ணியிருக்கேன். பாய்.